Hello friends, welcome to my Learn English Smart channel. ஓம் என்ற அட்வர்புக்கு முன் டு என்ற ப்ரிபோசிஷன் ஏன் வருவதில்லை என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். உதாரணமாக A. He went home yesterday. B. Are you coming home or not? இந்த இரண்டு சென்டென்ஸுகளில் ஓமுக்கு முன் டு வரவில்லை. காரணம், அது ஒரு நவுன் அல்ல, மாறாக அது ஓர் அட்வர்ப் ஆகும். மேலும் சில சென்டென்ஸுகளை பார்ப்போம். He came home late. 2. I just got home. 3. We stayed home all day. 4. I am home. 5. She has not come home yet. இங்கே இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பார்க்க வேண்டும். He came to my home this morning. இந்த சென்டென்ஸில் வரும் my home என்பது நவுன் பிரேஸ் ஆகும். ஓம் என்ற வார்த்தைக்கு முன்புதான் டு என்ற ப்ரிபோசிஷன் வரக்கூடாதே தவிர மை ஓமுக்கு முன் வரலாம். அதே போல ஓம் என்ற வார்த்தை நவுனாக வரக்கூடிய உதாரணங்களை பார்ப்போம். ஓல்டு ஏஜ் ஓம். 2. நர்சிங் ஓம். அடுத்ததாக டவுன்ஸ்டேர், அப்ஸ்டேர்ஸ், அவுட்சைடு, அப்ராட் ஆகிய வார்த்தைகளும் அட்வர்புகள்தான். இந்த திசை அல்லது இடத்தை குறிக்கும் வார்த்தைகளுக்கு முன்பும் டு என்ற ப்ரிபோசிஷன் வராது. இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி சில சென்டென்ஸுகளை பார்ப்போம். She is downstairs. 2. He lives upstairs. 3. Please wait outside. 4. He went abroad last year. 5. She likes to play outdoors. 6. Go inside. 7. Hawk is hovering overhead. Thanks for watching this video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வணக்கம்.